ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பெங்கல் அபின். ஸோ இந்த கண்ணவரோட பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் துறையில இருந்து கிட்டத்தட்ட 98,000 பிளஸ் காலி பணியிடங்கள் இருக்குது. அதுல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா 9,000 பிளஸ் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு ரெக்கமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நம்ம இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டைரக்டா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் தாங்க. இந்த அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா மே 29ஆம் தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது சரியா 3 நாளைக்கு முன்னாடி. இது பாத்தீங்கன்னா அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர் பணிக்கு தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஜூன் 6 வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 18 வயது நிறைவராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்ல யாரால அப்ளை பண்ணலாம் அந்த போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாள் ராணுவத்தினர் இருந்தாலும் சரி, இல்ல அங்கன்வாடி ஊழியராக இருந்தாலும் சரி, இல்ல ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற கல்லூரி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரடி முகவராக, அதாவது இன்டர்வியூ அடிப்படையில தான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஊக்கத்தொகை பாத்தீங்கன்னா வணிகத்திற்கேற்ப உங்களுடைய வேலைக்கேற்ப பாத்தீங்கன்னா ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்க ஒரு கல்லூரி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சுக்கிட்டே இந்த ஊக்கத்தொகையை பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க கரூர் வைசா பேங்க்குள்ள போயிட்டு 5,000 ரூபாய் மதிப்புடைய NSC KVP சேமிப்பு பத்திர கணக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலில் தங்கள் பெற்று தொடங்கி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி அதை நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல சமர்ப்பிக்கணும். அந்த பத்திரமும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் உரிமை முடிஞ்ச உடனே திருப்பியும் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தலைமை மற்றும் போஸ்ட் ஆபீஸ்ல போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே வாங்கி அப்பவே நீங்க ஃபில் பண்ணி நீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய போட்டோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு நீங்க அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா முதல்நிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், திருநெல்வேலி கோவட்டம், திருநெல்வேலி 627-002. இந்த முகவரிக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதிக்குள்ள போய் சேர்ற மாதிரி இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்டர்வியூ நடைபெறும் தேதி பாத்தீங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி நடக்கும். எந்த அட்ரஸ்ல நடக்கும் பாத்தீங்கன்னா முதுநிலை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம், 2வது மாடி, பாளையங்கோட்டை நடைபெறும் நேர்காணலில் தேவையான சான்றிதழுடன் கொண்டு பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் டைரக்டா போன் பண்ணி கேட்கணும் அப்படின்னா அவங்களுடைய போன் நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. 770-853-8258. இந்த போன் நம்பருக்கு நீங்க தொடர்பு பண்ணி நீங்க டைரக்டா உங்களுடைய டீடைல்ஸும் தெரிந்து கொள்ளலாம்.